கொக்கோயாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்படுற சேப்பங்கிழங்கு. இந்த வறுவல் எப்படி செய்கிறது, அதை நான் எப்படி செய்கிறேன்றதை நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மண்ணுக்கு அடியில் விளையிறதுனால மண்ணாக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு போட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் இல்லாட்டி 2 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும் அது. அதை வெந்தோடனே அதை எடுத்து இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன ரவுண்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் ஃபஸ்ட்டு வாணலியில் வச்சுட்டு, இதுக்கு எண்ணெய் நிறைய செலவாகும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச தூள், அப்புறம் உப்பு. இதுக்கு மசாலாவோட பொறுமை ரொம்ப அவசியம் இந்த இது செய்கிறதுக்கு. இது எல்லா பவுடரும் எவ்வளோ அளவு தேவையோ, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நல்ல அந்த பச்சை வாசனை போக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேக வச்சு ஸ்லைசஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சேப்பங்கிழங்கை எடுத்து அந்த மசாலாவில் போட்டு பெரட்டுங்க. இதை நல்ல பொறுமையாக பண்ணணும். அவசரமாக ஹையில் வச்செல்லாம் பண்ணிங்கன்னா தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறி போயிடும். கடைசியாக அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கடலை மாவு இந்த மாதிரி ட்ரையாக அந்த கிழங்கு ஆனதுக்கப்புறமா கடலை மாவு இந்த மாதிரி மேலே தூவுங்க. கடைசியாக தூவிட்டு அதை நல்லா பெரட்டி விட்டிங்கனாக்கா மொறுமொறுப்பாக சிம்லேயே வச்சு வறுக்கணும். இந்த கிழங்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது, ஹார்ட்டுக்கு நல்லது. அதேமாரி உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேன்சர் செல்ஸை கூட அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இது என்னென்னலாம் இதெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்றத டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.